இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ விதமான சட்னிஸ் பார்த்துருக்கோம். அந்த மாரி இப்போ சம்மர்ல கண்டிப்பா சாப்பிடக்கூடிய நீர் சத்து அதிகம் நிறைந்த பீர்க்கங்காய் சட்னி வீட்லயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஹெல்தியான 5 மினிட்ஸ் சட்னி. முதல்ல நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதோட காம்பு பகுதியும், அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி செதில் மாரி ஒண்ணு இருக்கும். அத மட்டும் லைட்டா இந்த மாரி சீவி விட்டுக்கோங்க. எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சட்னிய சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்கும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதில ஃபைபர்ஸ் அண்ட் விட்டமின் அதிகமா இருக்கு. இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 மூடியில 1/4 மூடி இந்த மாரி கீனி எடுத்துக்கிட்ட தேங்காய், அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க வேணா நல்லெண்ணெயில கூட செய்யலாம். அதில முதல்ல கடலைப்பருப்பை போட்டுட்டு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவை இந்த மாரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ தேவைக்கு ஏற்ற காரத்தை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்ட பீர்க்கங்காயும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரணும். அதாவது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் நல்லா வந்து நம்ம சவுக்கு சவுக்குன்னு அமுங்குற அளவுக்கு வெந்து வரணும். இதே மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது 1/2 மூடியில் 1/4 மூடி நான் வந்து இந்த மாதிரி கீனி எடுத்துக்கிட்டேன். தேங்காவை அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன லெமன் அளவு புளியும் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி முதல்ல ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க. அப்படி ரொம்ப கொரன்னு இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி லைட்டாக திப்பி திப்பியான ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருங்க. கடுகு, ஜீரகம் போட்டு தாளித்து இறக்கியாச்சு. இதுக்கு வந்து சுடு சாதத்தோட லைட்டாக நெய் விட்டு சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி சூடாக இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள்.